தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் நேற்றைக்கு இரவு படுக்கையிலே நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக தேவனோடு உறவாடி தேவனுடைய வார்த்தைக்காக சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் அந்த தேவனாகிய கர்த்தரால் எனக்கு அருளப்பட்டதான ஒரு கிருபையுள்ள மகிமையின் வார்த்தை. அந்த வார்த்தையை தேவனுடைய விலையேற பெற்ற வாக்கு தத்துவமாய் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 18வது வசனம். அதாவது சங்கீதம் 132 கடைசி வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆரோகண சங்கீதத்தை வாசிக்கும் போது இங்கு தாவீதை குறித்து நிறைய சம்பவங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனமே ஆரம்பிக்கும் போது கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்றுதான் இந்த ஆரோகண சங்கீதமே ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இந்த சுதந்திரம் உபத்திரவப்பட்டவர்களுக்கும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் வைக்கிற பிரதிபலன் தான் அந்த சங்கீதம் 132 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். உபத்திரவப்பட்டவர்களுக்கும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பிரதிபலன் தான் அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும், அவள் மீதிலோ கிரீடம் பூக்கும். பூக்கள் பூக்கதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கர்த்தர் நல்லவே, சூரியன் மலர்வதை பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கு வசனம் சொல்லுது கிரீடம் பூக்கும் என்று சொல்லி. எனக்கன்பான தேவச்சனமே, வேதத்திலே கிரீடம் என்று சொன்னாலே நிறைய விதமான கிரீடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏராளமான கிரீடங்களை குறித்து வேதம் விவரிக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிரீடத்திலேயே முதல் கிரீடமே பரிசுத்த கிரீடம் தான். யாத்திரையாகமம் 29 அதிகாரம் 6 வசனம். முதல் கிரீடமே பரிசுத்த கிரீடம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அபிஷேக தைலம் என்கிற கிரீடம். மூன்றாவதாக ராஜாவின் தலையின் மேல் இருக்கிறதான கிரீடம். நான்காவதாக கொண்டு வந்து வைக்கப்பட்டதான கிரீடம். ஐந்தாவதாக கர்த்தர் நல்லவே தாவீது எடுத்துக்கொண்டதான கிரீடம். ஆறாவதாக கர்த்தர் நல்லவே ராஜகுமாரனுக்கு உரியதான கிரீடம். ஏழாவதாக கர்த்தர் நல்லவர் பிரபுக்கள் சூட்டிவிட்டதான ராஜ கிரீடம். ஒன்பதாவதாக கர்த்தர் நல்லவே சொதுரோ வஸ்துக்கு சூட்டப்பட்டதான ஒரு கிரீடம். 10ஆவதாக சிரசின் கிரீடம். 11ஆவதாக கர்த்தர் நல்லவே தோளின் மேல் வைக்கிறதான ஒரு கிரீடம். 12ஆவதாக கர்த்தர் நல்லவே தேவனால் தரிப்பிக்கப்படுகிற ஒரு கிரீடம். அது உத்தமத்துக்கு உரியதான ஒரு கிரீடம். சோத்திரம். 13ஆவதாக ஒழித்து விடப்பட்ட தள்ளிவிடப்பட்ட ஒரு கிரீடம். 14ஆவதாக கர்த்தர் நல்லவர் தலையிலே பூக்கிறதான கிரீடம். 15ஆவதாக மகிமையான கிரீடம். இப்படி நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு 50 விதமான கிரீடங்களை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இங்கு அந்த சங்கீதம் 132 கடைசி சொல்லுகிறது, அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும்.
இப்போ யார் தலையிலே என்ன கிரீடம் பூக்கும் என்று பார்ப்பதற்கு முதலாக அதுக்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஆம், ஒரு தேவ ஜனத்தினுடைய தலையிலே கிரீடம் பூக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்துருக்களுடைய நிலைமையை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வெட்கத்தை உடுத்துகிற போது அங்கு நடக்கிற காரியம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அந்த சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தும் போது அவர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக எதையுமே செய்ய முடியாதபடிக்கு தலை கவிழ்ந்து போவார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அப்படியானால் மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு காலையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நல்ல வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி ஆமென்றும் ஆமென் என்றும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். முதலாவது சத்துருக்களுக்கு. இந்த சத்துருக்களுக்கு என்றால் என்ன? சத்துருக்கள் என்பது யாரை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 48வது வசனம். சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீ உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். ஆமென். சத்துருக்கள் என்றால் யாராம்? ஒன்று, கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம்முடைய சத்துருக்கள். இரண்டாவதாக கொடுமையான மனிதர்களுக்கு பேர்தான் சத்துருக்கலாம். அந்த சங்கீதம் 18:48 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு எழும்புகிறான். கர்த்தர் நல்லவே, என்னை கொடுமையாய் ஒரு மனுஷன் நடத்துகிறான். இது ரெண்டுமே சத்துருக்கள். ஆண்டவரே என்னை தப்புவியும் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி எனக்கன்பான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யார்? விரோதம் என்பது ஏதோ ஒரு இடத்திலே அல்ல, எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த விரோதங்கள் காணப்படுகிறது. நீங்கள் IAS, IPS, IMS மற்ற எதை படிச்சுட்டு போயிருந்தாலும் அங்கே பார்த்தால் அதுக்கேற்ற அதை விட ஒரு மனுஷன் உங்க மீது சுத்திரம் கர்த்தர் நல்லவே கொடுமையை விளைவிக்கிற மனுஷன் அங்கு இருப்பான். விரோதமா எழும்புகிற மனுஷன் இருப்பான். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று சொன்னால் அங்கு கர்த்தர் நல்லவே எல்லா நன்மையா நடத்துறாது, அங்கதான் கொடுமை நடக்கும். ஒரு விசை சொல்கிறோம், வட இந்தியாவிலே இந்தியாவின் பாரத பிரதமர் சுற்றுப்பயணம் போயிருந்தார். அந்த சுற்றுப்பயணம் போகும்போது அவர் உள்ளூரில் போகும்போது ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கினார். அவர் எல்லா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஹெலிகாப்டர்ல கிளம்பும் போது அந்த ஒரு பாதுகாப்பு விதிக்காக ஒரு IAS அதிகாரி என்ன செய்தார், அந்த பிரதமர் ஏறுகிற ஹெலிகாப்டரை சோதனை போட சொன்னார். சோதனை போட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இருக்குது, ஆபத்துக்குரியது இருக்குதா, தேவையில்லாதது இருக்குதா, கவனிங்க, எல்லாம் நல்லா சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு IAS அதிகாரி அவர் சொல்கிறோம் அந்த இடத்துல இருந்து சோதனை போட்டார். சோதனை போட்டது அவர் சோதனை போட்டதுக்கு காரணமே, இது பிரதமர் போகிறதான ஹெலிகாப்டர், இது இவர் ஏறுகிற ஹெலிகாப்டர், உள்ள யாராவது ஏதாவது வச்சிருக்க கூடாது, எந்த தீங்கு நடந்திருக்கூடாது என்கிற அந்த அபிப்பிராயத்துலதான் அவர் சோதனை போட்டார். ஆனால் மறுநாள் என்ன செய்தியானது, இவர் பிரதமருடைய ஹெலிகாப்டரே சோதனை போட்டார் அப்படி சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவருக்கு விரோதமாய் பல கதைகளை கட்டவிழ்த்து அவருடைய பெயரை செய்தித்தாள்கள் தொலைக்காட்சியில் வர வைத்து சுத்திரம் அவரை கடைசியில் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அவரை வேலையை விட்டே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்தது. ஆனால் கடைசியில் தப்பினார். அப்ப நல்லா கவனிக்கணும், இவர் செய்தது நன்மையான காரியம், ஆனால் அதை தீமையாய் மாற்றினது சத்துருக்கள்.
காரணம் கொடுமையை மட்டுமே கையாளுகிறவர்கள் அவர்கள், கொடுமையை மட்டுமே செய்கிறவர்கள் அவர்கள். அப்போ அந்த கொடுமையானவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையின் சத்தியத்தை கேட்கிறதானே அன்பு விசுவாசிகளே, தேவச்சனமே, போதக பிதாக்களே, ஊழியக்காரர்களே, நீங்கள் இந்த IAS அதிகாரியை போல நன்மை செய்ய விரும்பியும் பாதுகாப்பு கொடுக்க விரும்பியோ சொத்திரம் தயை செய்ய பார்த்தீர்கள். ஆனால் அதையே உங்களுக்கு விரோதமாய் பலர் கொடுமையாய் மாற்றினார்கள். நீங்கள் கொடுமையானவர்கள் என்று சொன்னார்கள், கடுமையானவர்கள் என்று சொன்னார்கள், எல்லை மீறுகிறவர்கள் என்று உங்களை குறித்து குற்றம் சாட்டினார்கள். தன்னுடைய எல்லைக்கு மீறி செயல்படுகிறார் என்று பரிசுமத்தினார்கள். அந்த பாதிப்போடு தான் நீங்க வந்திருக்கிறீர்கள். இவர்கள் தான் சத்துருக்கள். இந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள், சத்துருக்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே, அந்த கொடுமையான சத்துருக்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு முன்பாகத்தான் உன் தலையிலே நான் கிரீடத்தை பூக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. அப்போ சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அப்போ சத்துருக்கள் என்றால் முதலாவது கொடுமையானவர்கள், இரண்டாவது அந்த சத்துருக்கள் என்றால் யார்? விரோதமானவர்கள். கர்த்தர் நல்லவே, எப்போதுமே விரோதம் காட்டுகிறவர்கள். நன்றாய் உடுத்தக்கூடாது, நன்றாய் சாப்பிடக்கூடாது, நல்ல சம்பளம் வாங்கக்கூடாது, நல்ல காரியத்திலே சிறந்திருந்திருக்கூடாதுன்னு சொல்லி எப்போதுமே விரோதமாய் செயல்படுகிறவர்கள். நன்மையை சொல்ல வேண்டிய இடத்துல தீமையை சொல்ல வேண்டியவர்கள், உதவி செய்ய வேண்டிய இடத்துல உபத்திரவத்தை படுத்துகிறவர்கள். இவர்கள் தான் விரோதமானவர்கள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உபவாசத்தை முடிக்கும் போதே அங்கு விரோதமானவன் வந்தான். வந்து சொன்னான், நீர் தேவனே ஆனால் இந்த மலையிலிருந்து கீழே குதியோ. அந்த விரோதமானவன் சொன்னான், நீர் தேவனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கோ. அந்த விரோதமானவன் சொன்னான், சத்துரோ, நீ காலில் விழுந்து வணங்கினால் இந்த உலகத்தை உனக்கு கொடுப்பேன். இப்ப நல்லா கவனிங்க, விரோதமானவர்கள் யார் தெரியுமா? கர்த்தர் நல்லவே, நீங்க செய்ய முடியாததை செய்ய சொல்லி சோதிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே தேவனுடைய வார்த்தையை சோதிக்கிறவர்கள். இவர்கள் தான் விரோதமானவர்கள். ஆனா இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த விரோதமான சத்துருவை விரட்டி அந்த இடத்துல அவர் ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயம் எடுத்தது நிமித்தமாக அவருடைய ஊழிய மகிமையாய் மாறினது. இந்த காலை வேளையிலே இந்த அதிகாலை வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, மகிமையின் தேவனானவே உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, தேவ ஜனங்கள் ஆனாலும் சரி, தேவனை அறியாதவர்களானாலும் சரி, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்த போகிறார். வெட்கத்தை உடுத்த போகிறார். எனக்கன்பான தேவச்சனமே, அவர்கள் வெட்கப்பட்டு போவது நிமித்தமாக உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, மகிமையின் கர்த்தருடைய ஆவியானவே தயவாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே உங்களை மகிமையாய் மாற்ற போகிறார். கர்த்தருடைய வார்த்தை இது நடக்கும். வெட்கத்தை உடுத்துவார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? வெட்கத்தை உடுத்துதல் என்பது எதை குறிக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 13:13 சொல்லுகிறது, நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனை போல் ஆவாய். இப்போதும் ராஜாவோட பேசும், அவர் உன்னை எனக்கு தராமல் மறுக்க மாட்டார். இப்போ வெட்கத்தை உடுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் எந்த சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறாரோ அவர்கள் முகம் திறந்து வெளியில் நடமாட முடியாது. அதைத்தான் இந்த 2 சாமுவேல்
சாமுவேல் 13:13 சொல்லுகிறது. இரண்டாவதாக அந்த யார் தேவனால் வெட்கத்தை உடுத்தப்படுகிறார்களோ அவர்கள் மதிக்கட்டவர்களாய் போய்விடுவார்கள். மதிக்கட்டவர்கள் என்று சொன்னால் அறிவு கட்டவர்களாக, அறிவு இல்லாதவர்களாய் போய்விடுவார்கள். அதுதான் வெட்கப்படுத்தப்பட்டவர்கள். மூன்றாவதாக அவர்கள் இச்சை நிமித்தமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் இச்சையில விழுவார்கள். அந்த இச்சையில விழுவது நிமித்தமாக பின்னாளிலே கொடுமையாய் தண்டிக்கப்படுவார்கள். இதுதான் தேவன் வெட்கத்தை உடுத்துதல். இந்த செய்தியை கேட்கிற அன்பு போதகரே, அன்பு விசுவாச தேவ பிள்ளையே, அன்பு கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சத்துருக்களை தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படுத்த அநேகர் அலைய வைக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் மதிக்கட்டவர்களாய் போவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் இச்சையிலே விழுந்து மகா தண்டனை அடைவதை நீங்கள் காண்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். தேவனுடைய ஆவியானவே உங்க வாழ்க்கையிலே உங்களுக்காகவே இந்த காரியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்ய போகிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, அதிக விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த செய்தியை கொடுக்கிற எனக்கும் கூட இந்த நல் வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவே ஆம் என்றும் ஆமேன் என்றோ நிறைவேற்றி உங்களுக்கு நடுவிலே என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் என்பதை நான் ஆவியிலே தெளிவாய் உணர்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம் சத்துருக்கள் என்று சொல்லி, இரண்டாவது பார்த்தோம் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் என்று சொல்லி, இப்ப மூன்றாவதாக அந்த சங்கீதம் 132:18 வசனம் சொல்லுகிறது, அவன் மீதிலோ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் மீதிலோ என்றால் என்ன? அவன் மீதிலோ என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்துதானே சொல்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொல்கிறோம் 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 சொல்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னிக்கணும், என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னாகமம் 25:15. குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி, அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். அல்லேலூயா. சொல்கிறோம், அவன் ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். இங்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது தேவ மனுஷனை, தேவ மனுஷியை யாருக்கு கிரீடத்தை சூட்ட விரும்புகிறாரோ அவர்களை முதலாவது என்ன செய்கிறார்? நல்ல ஒரு தலைவனாய் மாற்றுகிறார். அருமையான ஒரு தலைவியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த காலை வேளையிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த தலைமத்துவத்துக்குரிய, தலைவனுக்குரிய, தலைவிக்குரிய ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்கிறவர்களாய், கீழானவர்களாய், அடிமைப்பட்டவர்களாய் அல்ல. தேவனுடைய கரத்தினாலே ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். யோசேப்பு சாதாரண மனுஷன்தான். தேவன் அந்த மனுஷனை தேசத்துக்கு அருமையான தலைவனாக மாற்றி வைத்தார். பாராக் என்கிறவன் சாதாரண ஒரு மனுஷன் தான். அவனை பராக்கிரமசாலி என்கிற ஒரு தலைவனாக தேவன் மாற்றி வைத்தார். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவே. அற்பமாயிருந்த பேதுரு, அந்த பேதுருவை அழைத்து 3000-5000 பேருக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். இவர்களெல்லாம் தலைவனாய் மாற்றின தேவன் இந்த மாதத்திலே உங்களை கீழே இருந்து மேலே உயர்த்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்க வாழ்க்கையிலே தேவன் அடுத்த கட்டத்துக்கு, ஒரு மேலான அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார்.
இது பிசாசின் கிரியைகளை தகர்த்து கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருடைய கரத்தினாலே நீங்கள் உயர்த்தப்படுவதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த தலைவன் என்கிறதானே நல்ல ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிறதை, உங்களை அந்த கிருபையினால் நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த தலைவன் என்கிற பாக்கியம் இப்பொழுதே உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தலைவன் என்கிற அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? லூக்கா சுவிசேஷம் 18:18 சொல்லுகிறது. லூக்கா 18:18, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். நல்ல தலைவனுடைய எண்ணம் எப்படி இருக்கோ தேவனை குறித்து இருக்கோ. நல்ல தலைவியினுடைய சிந்தனை எப்படி இருக்கோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கோ. ஆம், தேவன் உங்களை எங்கேயோ தலைவனாய் மாற்றப் போவதில்லை. அவருடைய அபிஷேகம் நிறைந்த, அவருடைய கிருபை நிறைந்த, அவருடைய வல்லமை உள்ள அந்த இடத்துலதான் தேவன் உங்களை தலைவனாய் மாற்றுகிறார். தேவன் உங்களை தலைவியாய் மாற்றுகிறார். அது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை குறித்த நல்ல வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு தலைவன், தொழில் காரியங்களை நிறுவுவதற்கு ஒரு தலைவன், புது புது வேலைகளை ஆரம்பிக்க தலைவனாய் இருந்தீர்கள். ஆனா இனிமேலோ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விரும்புகிற அந்த தலைவனாய், பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்க்கிற அந்த தலைவியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இதற்கு பேர்தான் அவன் மீதில். அவன் மீதில் என்று சொன்னால் அது ஒரு தலைவனுடைய அபிஷேகம். அந்த தலைவனுடைய அபிஷேகம் நித்திய ஜீவனுக்குரிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக அந்த சங்கீதம் 132:18 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கிரீடம் பூக்கும் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவே. இங்க அடுத்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கிரீடம் என்ற அருமையான ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிரீடம் என்பது என்ன? இந்த கிரீடம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கிரீடத்திலே பலவிதமான கிரீடங்கள் உண்டு. அதுல ஒரு கிரீடத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:8 வசனம். 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவா. அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! கிரீடத்திலேயே கிரீடம், அது நீதியின் கிரீடம். அதை யாருக்காக வைத்திருக்கிறார்? இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவனுக்காக பயந்திருக்கிறேன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய உபதேசத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவர்கள் யார்? அவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஆம், இது நீதியின் கிரீடம். அது இது முதல் சோத்திரம் உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனே, அந்த கிரீடத்தை சூட்டிக் கொள்ள ஆயத்தமா? சகோதரியே, அந்த கிரீடத்தை சூட்டிக் கொள்ள ஆயத்தமா? தேவச்சனமே, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அப்படியானால் அந்த 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அப்படியானால் இப்போ விசுவாச அறிக்கையிடுங்கள். இந்த மாதத்திலே தேவன் எனக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பா. நான் அந்த கிரீடத்தை சூட்டிக் கொள்ளவே.
எனக்காகவே இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மற்றவர்களுக்கு அல்ல, அந்நியர்களுக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல. அந்த கிரீடம் எனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள், இந்த விசுவாச வார்த்தைகளை, நல்ல திடகார்த்த வார்த்தைகளை சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த கிரீடம் உங்களுக்கே கிடைக்கும். அந்த கிரீடம் உங்களுக்கே சூட்டப்படும். அந்த கிரீடம் உங்களுக்கே அணிவிக்கப்படும். அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எனக்கு தந்தருவார். கர்த்தர் அந்நாளில் அந்த கிரீடத்தை எனக்கு தந்தருவார். கர்த்தர் அந்நாளில் அந்த கிரீடத்தை எனக்கு தந்தருவார். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, அது நீதியுள்ள கிரீடம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவருடைய கையினால் சூட்டப்படுகிற கிரீடம். அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம். அது உங்களுக்கு தந்தரப்படுகிற கிரீடம். அந்த கிரீடத்தை நீங்கள் இந்த மாதத்திலே ஆம் என்றும் ஆமென் என்று பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஊழியக்காரனாகி நான் அபிஷேகத்தோடு சொல்லுகிறேன். இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே யார் யார் ஜபத்தோடும் சோத்திரத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தலை மீதிலே இந்த நீதியின் கிரீடம் இப்பொழுதே வருவதாக. அந்த நீதியின் கிரீடம் இப்பொழுதே சூட்டப்படுவதாக. அந்த நீதியின் கிரீடம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு தரிப்பிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கூட்டம் முடிந்து போகும்போது ஆண்டவரே இவர்கள் கிரீடத்தோடு போக வேண்டும். அது நீதியின் கிரீடத்தோடு போக வேண்டும். நீர் இவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். நீருடைய தலைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை கிரீடத்தினால் நிரப்புகிறதற்காக சொல்கிறேன். கிரீடத்தினால் நிரப்புகிறதற்காக சொல்கிறேன். ஓ ஷபோதிகத நகதடகிறது. நல்ல அபிஷேகத்துக்காக, நல்ல அபிஷேகத்துக்காக, நல்ல தயவுக்காக நன்றி. அடுத்ததாக முதலாவது பார்த்தோம் சத்துருக்கள், இரண்டாவது பார்த்தோம் வெட்கப்பட்டு போவார்கள், மூன்றாவது பார்த்தோம் அவன் மீதிலும், நான்காவது வேதம் சொல்லுகிறது ஓ கர்த்தர் நல்லவே, அவன் மீதுள்ள கிரீடம் பூக்கும். நான்காவதாக சொல்லுகிறது கிரீடம் பூக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. பூக்கும் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூக்கும் என்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவர் பூக்கும் அனுபவம் எதை விவரிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, பூமியிலே பலவிதமான காரியங்கள் பூக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 ராஜாக்கள் 6:32. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளின் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் ஓ பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். ஓ கத்தனல மலர்ந்த பூக்கள். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது மலர்ந்த பூக்கள். உன் தலையிலே கிரீடம் பூக்கும் என்று சொன்னால் அதை குறித்து வசனம் சொல்லுது நல்ல மலர்ந்த ஒரு அனுபவத்தை அதை காண்பிக்கிறது. இந்த மலர்ந்த அனுபவம் என்றால் ஓ சொத்துரம் 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 சொத்துரம். அது எதை காண்பிக்கிறது? பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். தலையிலே கிரீடம்
பூக்கும். அந்த பூக்கும் என்பது எதை குறிக்கிறது? நல்ல மலர்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அந்த மலர்கிற அனுபவம் எது தெரியுமா? பிலிப்பியர் 4:10 சொல்லுகிறது, இந்த மாதத்திலே நீங்கள் மனம் மலர்ந்து போயிருப்பீர்கள். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாயிருப்பீர்கள், மனம் மலர்ந்து போயிருப்பீர்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீர்கள். இதை சொல்லுவதற்கு ஒரு ஊழியக்காரனாயிருக்கிற நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் ஆனந்தப்படுகிறேன். என் ஜனங்களை ஆண்டவர் பூக்கிறவர்களாய் மாற்றுகிறார், என் ஜனங்களை ஆண்டவர் மலர்கிறவர்களாய் மாற்றுகிறார், என் ஜனங்களை மிகுந்த சந்தோஷத்தால் நிரப்புகிறார் என்றால் ஒரு ஊழியக்காரனுக்கு அதைவிட சந்தோஷம் வேற என்ன இருக்குது? என்னுடைய விசுவாசி, என்னுடைய ஜனம், என்னுடைய மந்தை, என்னுடைய மக்கள் கர்த்தரால் எனக்கு தரப்பட்டவர்கள் இப்போ அழகாய் பூக்கிறார்கள், இப்ப அழகாய் மலர்கிறார்கள், இப்ப அழகாய் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு பெருத்த சந்தோஷம். இப்போது மீண்டும் சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பூக்கச் செய்வார், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மலரச் செய்வார், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவா. அல்லேலூயா. பூத்தல் என்று சொன்னால் மலர்தல் என்று பார்த்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பூத்தலை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டுடைய கிருபையின் அபிஷேகம் இந்த மாதத்துல உங்க பிள்ளைகளையும் உங்களோடு இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் இப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 4:21. சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும், சுத்த தங்கத்தினால் செய்த பூக்கள். ஆமென். பூக்கள் என்று சொன்னால் சாரோனின் ரோஜா ஒரு பூ என்று தெரியும், பள்ளத்தாக்கின் லீலி ஒரு பூ என்று தெரியும், ரோஜா என்று சொன்னால் அது ஒரு பூ என்று தெரியும், மல்லி என்று சொன்னால் அது ஒரு பூ என்று தெரியும், ஒளிவ பூ என்று சொன்னால் அது நமக்கு தெரியும். ஆனா இங்கே அதை விட வித்தியாசமான ஒரு பூவை பார்க்கிறோம். இது என்ன பூ என்று சொன்னால் அந்த 2 நாளாகும் 4:21 சொல்லுகிறது, சுத்த தங்கத்தினால் செய்த பூக்கள். அல்லேலூயா. தங்கத்தினால் செய்த பூக்கள். அப்படி என்றால் இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சுத்த தங்கமாய் மாற்ற போகிறார். சுத்த தங்கம் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே, அது நல்ல சோத்திரம் 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 நல்ல விலையேறப்பட்டதை காண்பிக்கிறது, விலையேறப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சுத்த தங்கம். தங்கத்துல எத்தனையோ தங்கங்கள் உண்டு. ஓப்பீரின் தங்கம் உண்டு, பலவித தங்கம் உண்டு. ஆனா அதுல ஒன்றுதான் சுத்த தங்கம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அது ஒரு விலையேற பெற்ற தங்கமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் பூக்க பண்ணுகிற தேவன் முதலாவது மலர பண்ணுவார், 2வது தங்க பூவை போல, தங்க பூக்களை போல கர்த்தர் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ அப்படியே மாற்ற போகிறார், அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வசனம், இது நடக்கும், இது நிறைவேறும், இது பொய் சொல்லாது, இது அப்படியே சம்பவிக்கும். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறபடி, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆம், தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்ற போகிறார். சொல்கிறோம். அதுல இன்னும் அடிப்படை ஒரு ஆசீர்வாத வசனத்தை காண்பிக்கிறேன். அடிப்படை ஆசீர்வாத வசனம் அந்த சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 132:17.
அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அல்லேலூயா. ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணேன். கொம்பு என்று சொன்னாலே அது அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்நாட்களிலே கொம்பில் தான் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுவார்கள், அது அபிஷேகம். ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவென்றால் என்ன அர்த்தம்? உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. அப்படியானால் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு மகிமையும் தேவன் தருகிறார் என்று அர்த்தம். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை கொடுப்பார். ஓ சோதரோ, நல்ல மகிமையை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்க தலையிலே கிரீடத்தை பூக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் நடக்கும், இந்த வசனங்கள் நிறைவேறும். இது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், இது கர்த்தரால் அருளப்பட்ட வார்த்தைகள், இது கர்த்தர் சொன்ன அடையாளத்தின் வார்த்தைகள். இது நிறைவேறுவதை காண்பீர்கள். ஓசுத்து நடக்கிறதை காண்பீர்கள். விசுவாசத்தோடு இருங்கள், ஸ்தோத்திரத்தோடு இருங்கள், ஆராதனையோடு இருங்கள். ரொம்ப முக்கியமாய் இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே கொடுக்கப்பட்டதான இந்த அபிஷேகிக்கப்பட்ட செய்தியை திரும்ப 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 போட்டு கேளுங்கள். அதுல ஆரம்பத்தில் வருகிற தீர்க்க தரிசனங்கள் வருகிறதே, வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் பட்டியல் போட்டு எழுதுங்கள். இது 1ஆம் தேதி காலையிலே என் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் என்று பட்டியல் போட்டு எழுதுங்கள். எழுதி அவைகளை அறிக்கையிடுங்கள். அதன் பின்பு மீண்டும் செய்தியை கேளுங்கள். கேட்டுக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையின்படி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவா, உங்க தலை மீதோ கிரீடத்தை பூக்கச் செய்வா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப கண்களை மூடி நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்க போகிறோம். 3 காரியத்துக்காக ஸ்தோத்திரம். முதலாவது, தேவன் நல்ல தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்தரிக்க போகிறோம். 2வது, வசனம் நிறைந்த இந்த மாதத்துக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்தரிக்க போகிறோம். 3வதாக, சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்தி நமக்கோ தலையிலே கிரீடத்தை பூக்க பண்ண போகிறார். இந்த காரியத்துக்காக ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த 3 காரியங்களுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆவியிலே நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் அங்கட பௌதடி கந்தனி அங்கட பௌதடி யாக்கர பௌதடி யாக்கட கதரதியா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, கர்த்தர்களுக்கு வெட்கத்தை அந்த அபிஷேகம் நிரப்புவதாக. கர்த்தர் நல்லது, கர்த்தர் நல்லவே. அவன் என்று அந்த வார்த்தை நடப்பதாக. ஓ நீதி கிரீடத்தை சுற்றி விடுவீராக, மலர்ந்த சுட்டுவீராக, சுட்டுவீராக. தங்கத்துக்கான கிரீடத்தையும் கற்றுக் கொடுக்கிறதற்காக சொல்கிறோம். ஆரம்பத்திலே மனிதரும் வெள்ளம் போன்ற ஏராளமான தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றே ஏராளமான வசனங்களை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்தேன். அந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் விட அன்றோடு பெயருக்காக நீ நிறைவேற்ற போகிறதற்காக 1 கோடி நன்றி 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 பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே,
நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு சிந்திக்கிறோம். உடைய ஜனங்களை ஏராளமும் தாராளமாய் கொண்டு இந்த கிருபையினாலும் இரக்கத்தினால் மொழி சொல்லி இம்மட்டும் இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். ஆரம்பத்திலே யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை கொடுத்தீர், அதற்காக சொல்கிறோம். அதோடு கூட நல்ல ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திர பலிகளை தாயார் மூலமாய் ஏறெடுக்க வைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாவதாக மழை திறந்த வெள்ளம் போல கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் இறங்கி நீ சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நான்காவதாக உடைய ஜனங்களை வசனங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக நீர் எழுதி கொடுத்ததானே அந்த 132ஆம் சங்கீதம் ஆண்டவரே 18வது வசனமாகிய அந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆறாவதாக இந்த ஆண்டவர் வசனத்தை கொண்டு எங்களோடு தெளிவான செய்தியை பகிர்ந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 6 காரியங்களுக்காக 1 கோடி நன்றி என்று சொல்லி உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள், இந்த நேரம், இந்த வாரம், இந்த மாதம், இந்த மாதத்தின் எல்லா நாட்கள் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிரீடம் பூப்பதாக, கர்த்தருடைய கிரீடம் இருப்பதாக, தேவனுடைய மகிமையே நடத்துவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.